நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பயிற்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் வந்து நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறகுன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கல நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார், அமைதி, சமநிலை, பகுத்தறிவு இல்ல எதனாலும் மேலோ இல்லாம கீழோ இல்லாம கரெக்டா பேலன்ஸ்டா பார்ப்பாங்க. நல்லதோ கெட்டதோ ஒரே கண்ணுல பாக்குற மாதிரி இருக்கிற நம்ம துலாம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்த குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப ராசிக்கு 10ல் வந்தா குரு 10ல் வந்தா பதவி பறிபோகுங்கிற ஒரு பழமொழி இருக்கிறது, ஜோதிட பழமொழி. ஸோ ஆனா இருந்தாலும் அது விதிவிலக்கு நம்ம துலாம் ராசிக்கு மட்டும். ஆமா, ஏன்னா குரு 10ஆம் இடத்துல தான் உச்சம் அடைகிறது. அப்ப உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வை மூலமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையில மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க போறார். அதே போல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறார். சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்கிற துலாம் ராசி என்பவர்கள் சொந்தமா தொழில் தொடங்கலாம். நம்மளுடைய குரு பகவான் 10ல் அமர்ந்து நம்முடைய துலாம் ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்க தான குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ 2ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க. அதே போல நம்முடைய துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்க. அதுக்கடுத்து நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்க. ஸோ இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை பலம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், ஸோ எதுனாலும் இருக்கட்டுமே அதை அப்படியே சரி செய்து ஒரு பொருளாதாரத்துல பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு, பணம் இல்லைங்கிற நிலை இல்லாமல் காசு துட்டு பணம் மணி அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்றவாறு இவங்களுடைய பொருளாதாரம் இரட்டிப்பான தன்மையில போகக்கூடிய வாய்ப்பு. பிரிந்த உறவுகள், குடும்பத்தை விட்டு போயிட்டேங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, என் குடும்பத்துக்காண்டி நான் ரொம்ப நீ சொன்ன மாதிரி ஓடா தேயிறேன், சரியா இருக்குன்னு நினைக்கேன், ஆனா சோதனை என்னை மட்டுமே தேடுது, நான் சோதனையை தேடி நான் போல, சரியா இருக்கனால சோதனை என்னை தேடி வருது. அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசினியர்கள் தனிமையா தான் இருந்து நானும் பார்த்திருக்கேன். மனைவி ஒரு பக்கம் இருந்து கணவர்கள் பிரிந்து இருக்கிற கடந்த ஒரு 4-5 வருட காலமா இதுதான் அதிகமாக நடந்துருக்கு. ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை, புரிதல் இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை, சில பேர் பொழப்புக்காண்டி போக வேண்டிய சூழ்நிலை எழுதி போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் மனசுக்குள்ள வருத்தப்படுறாங்க, எப்படியா நம்ம பிள்ளை குட்டி கூட இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை தானே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்டின மனைவி கூட இருக்குது, கட்டின கணவர் கூட இருக்குது, குழந்தைகளோட இருக்கிறதான பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் எப்போ கிடைக்குன்னு காத்திருக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு குருவுடைய அருளால் உறுதியா கிடைக்க போது அவங்க நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம். அதே போல இவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படும். சார், தொழில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு தெரிஞ்சுக்கலாம்? இப்ப குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, பிரிஞ்சு போன உறவுகள் வரும்னு சொல்லிட்டீங்க, தொழில என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் சார்?
துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ம். புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. Okay. போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த போராட்டம் ஏற்கனவே இவங்க நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. ம். என்னைக்கும் வாங்கின ரேட்டை விட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டேன். ம். நான் கரெக்டாக இருப்பேன். அதான் சொல்லிட்டீங்களே ஆரம்பத்திலே இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னா இப்படிதான் அந்த இருப்பாங்க. கேரக்டர் அவங்க அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன அழுத்தத்திலே இருப்பாங்க. ம். ஏமாற்றி விற்கிற பொருட்கள் எவ்வளவோ இருக்கும். இவங்க ஏமாற்றம் அடைந்தவர்கள் தான் இருப்பாங்க போல, ஏமாற்றி விற்றவர்களாக இருக்கக்கூடிய கண்டிப்பா. சூழ்நிலை கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசி என்பவர்கள் இந்த வட்டம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, Okay. வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், வேலையில் தான் நிறைய பிரச்சனை இருக்கு, ம். எனக்கு ஆகாதவன் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துட்டு என்னை பாடாப்படுத்துறான், ம். சிங்கிளாக இருந்து நான் போராடுறேன், கூட்டமாக இருந்து என்னை போராட வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உயர்வு ஏற்படும். இவங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இவங்களை வந்து வேலையில் ஒரு முன்னேற்றம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இவங்களை போக விடாமல் தடுத்தாங்களோ அத்தனை தடைகளையும் தகத்தெறிந்து நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வேலையில் ஒரு நல்ல திறமையானவங்க, சிறப்பானவங்க, உண்மையானவங்க, கடமையை கண்ணியமாக காப்பாற்றக்கூடிய நபர்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக இவங்களுக்கு உறுதியாக உண்டு. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தாய் மாமா உறவுக்கும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகி தாய் மாமா 6ஆம் இடம் தான் தாய் மாமாவை குறிக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தாய் மாமா மேலே இவங்க ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க. மாமாவுக்கு இவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. தாய் மாமா உறவு இவங்களும் ஒற்றுமையாகி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் நம்முடைய இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்க போறாங்க. வண்டி வாகனங்கள் வாங்கன்னு நினைக்கிற துலாம் ராசி உறுதியாக வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம். சந்தோஷத்தை துளைத்த துலாம் ராசி சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக அற்புதமா கிடைக்கும். கண்டிப்பா சார், எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. முக்கியமா நீங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து எதிரிகள் வந்து யாருன்னு தெரியுவாங்க, அவங்க கூட இருந்து இவங்களை யாரு குழி பறிக்கிறாங்கிறது தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னும் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் வேணும், இல்ல மன நிம்மதி வேணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கோயில்களுக்கு போலாம், வழிபாடுகளை ஃபாலோ பண்ணலாம் சார்? நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கால பைரவர் வழிபாடு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வாராகியம்மன் வழிபாடு, மெயினாக வாராகியம்மன் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு இந்த அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வச்சு கால்குலேட் பண்ணும்போது வாராகியம்மன் வழிபாடு பண்ணும்பொழுது துலாம் ராசிக்காரங்க எல்லா விதமான மாற்றத்தையும் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனதார பின்பற்ற நினைக்கிற துலாம் ராசி என்பவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மையை போற்றி போற்றி, அன்னையை போற்றி போற்றின்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதம் பெறுவாங்க. ஸோ வழிபாடும் செய்யலாம், கீழே கமெண்ட்ஸும் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணலாம், இந்த மந்திரங்களை கீழே கமெண்ட்ஸ் போட்டு மனசார போட்டாங்கன்னா வெற்றி உண்டு, விவேகம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையும் உண்டு. கண்டிப்பா சார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நினைக்கிற நம்ம துலாம் ராசி நேயர்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நன்றி சார். நன்றி.